நண்பர்களே, இது நேத்துக்கான பதிவு. என்னன்னு சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ணிட்டு பாருங்க. விளாவரியா சொல்றேன். கடந்த ஒரு சில நாட்களா கவர்மெண்டே நம்மள ஃப்ரீயா அலாரம் வச்சு எழுப்பி விடுது. மேற்படி பார்த்தா நம்ம சூரியன் சித்தப்பா வேற முத்தம் தந்து நம்மள எழுப்பி விடுவாரு. ஆஹா, அதனால கூட சீக்கிரமா காலேஜ் போக வேண்டிய நல்ல நிலைமை வந்துருச்சு. சுத்தி வளைச்சு பேசாம கடப்பாறைய வளைச்சு நேரடியா விஷயத்துக்கு வரேன். நல்ல காமெடி, கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. இது சிஎம் டிராஃபி ஓடுறேன் 10K போடுறேங்கிறதுல நாள் 2 நண்பர்களே. காலையிலே நமக்கு கேன்வாஸ் இருந்ததுனால சீக்கிரமா கிளம்பி ஒரு வழியா கல்லூரிக்கு ஒரு வழியா லேண்ட் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன வேற, நண்பர்களோட ஒரு சில குழு பேச்சுகள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இவன் என்னன்னா நம்மள வீடியோ எடுக்க சொல்லிட்டு அவன் மூஞ்சிய மறைச்சுக்கிறான். என் முன்னாடி ஒரு மஞ்சள் சோக்கா இருக்கான்ல, அவன் இப்ப பல்ப் வாங்குவான். அது என்னன்னு க்ளோஸ் அப்ல பாருங்க. என்னடா எங்க வீட்ல என்னடா அடிக்கிறீங்க? அதுக்கப்புறம் கேன்வாசிங் பண்ண போயிட்டேன். ஒரு சில கிளாஸ்ல நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு சில பிரார்த்தனைகளை பலமா வச்சதுக்கு அப்புறம் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பி ஒருத்தருக்கும் சேர்த்து கேண்டில் வச்சேன். அவங்களும் எலெக்ஷன் நிக்கிறாங்க. சோ காடி கிட்ட அவங்களுக்கும் பிரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்த ஒரு கிளாஸ்ல போன நண்பர்களே. அதுக்கப்புறம் கோல்டுபெர்க்கோட சித்தப்பா பையன் இருக்காருல, இவர் நம்ம வேண்டப்பட்ட ஒரு ஆளு. அது இல்லாம சொந்த ஊருக்காரு. நண்பன் ஒரு வழியா அவன் பண்ண நினைச்சதை ஒரு வழியா பண்ணிட்டான். இந்த சைடு பார்த்தா அவனும் இருந்தான், நமக்கு வேண்டப்பட்ட ஒரு தம்பியும் இருந்தான். அதுக்கப்புறம் என் மேல நண்பனுக்கு என்ன ஒரு பாசம்னு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் ஒரு வழியா பிரின்சிபல் சாருக்கு கடைசியா நாங்க கேன்வாஸ் பண்ண போனோம். கேன்வாஸ் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ். நாமினேஷன் பண்ற எல்லா கேண்டிடேட்டையும் கூப்பிட்டு ஒரு குழு புகைப்படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா வென்யூ முடிஞ்சது. பிரின்சிபல் சார்ட்டை கேன்வாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு போக ஐடியா வந்துச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு போலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் அங்க மாஸ் நடந்ததுனால நம்ம வேற யூனிஃபார்ம்ல இருந்தோம். இல்லாலும் போயிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு 7:30 போல வீட்டுக்கு வந்தனால இன்னைக்கு ரன்னிங் போக முடியல. அதனால அதுக்கு ஒரு பிஸ்கெட். அதுக்கப்புறம் ஒரு வழியா எக்கு தப்பா வீடு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வராத கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டேன். அண்ட் நாளைக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தைகளும் விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா சாப்பிடறதுனால சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு சந்திப்போம். வலிமையாகுங்க.